பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 13வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 8 பேரு நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? இந்த 8 பேர்ல இருந்து இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா இல்ல டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரம் யார எலிமினேட் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க வோட்டிங் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா, இவங்க சேஃப் ஜோன், இவங்க எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு. சோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோல. அன்அபிஷியல் ஓட்டிங்க முதல்ல நம்ம பார்த்தரலாம். அன்அபிஷியல் ஓட்டிங்க பொறுத்தளவு முதல் இடத்துல தீபக் அவர்கள் தான் இருக்கிறாங்க. 1,16,068 ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஆரம்பத்துல கடைசி இடத்துல இருந்த ரியான் வந்து பாத்தீங்கன்னா 1,13,779 ஓட்டு வாங்கி இரண்டாவது இடத்துல இப்ப இருக்கிறாருங்க. சோ ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு 3வது இடம், அதுக்கப்புறம் 2வது இடம்னு மாறிக்கிட்டே வந்துட்டாப்ல. 3வது இடத்துல ராணவ் 1,06,686 ஓட்டு வாங்கி பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறாப்ல. 4வது இடத்துல அருண் 96,556 ஓட்டு வாங்கி பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறாங்க. 5வது இடத்துல பவித்ர ஜனனி 95,624 ஓட்டு வாங்கி பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா 6வது இடத்துல விஜே விஷால் 95,333 ஓட்டு வாங்கி பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஆரம்பத்துல முதல் இடத்துல இருந்த ஜாக்லின் 74,574 ஓட்டு வாங்கி பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கிறாங்க. கடைசி இடத்துல மஞ்சரி 84,382 ஓட்டு வாங்கி கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இது அன்அபிஷியல் ஓட்டிங் தாங்க. இதுல டிஃபரன்ஸ் பெருசா எதுவுமே இல்ல. எல்லாம் பக்கம் பக்கத்துல தான் இருக்கு. சோ அன்அபிஷியல் ஓட்டிங்க பொறுத்தளவு இதன் பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட்டிங் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க. ஆரம்பத்துல வேணா கொஞ்சம் ஒத்து வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில போக போக அன்அபிஷியல் ஓட்டிங்க்கும் இங்க பிக் பாஸ்ல அபிஷியல் ஓட்டிங் எவிக்ஷனுக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம இத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லயே பார்த்திருப்போம். முதல் இடத்துல இருந்த தர்ஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3வது சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த வாரத்துல எலிமினேட் ஆயிருப்பாப்ல. அந்த டைம்ல முதல் இடத்துல இருந்தாப்ல தர்ஷன், அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தாங்க இந்த முறை ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அதிகப்படியா சோசியல் மீடியாவுல வந்து பாத்தீங்கன்னா காசை வச்சு பிஆர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுறது, ஓட்டிங் போடுறது, அன்அபிஷியல் ஓட்டிங்ல இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்அபிஷியல் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டு வேணுமாலும் போட முடியும். சோ ஐபியை மாத்தி மாத்தி நிறைய அதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அபிஷியல்ல அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. ஏன்னா போன் நம்பரு அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப்ல மட்டும் தானே போட முடியும். வெப்சைட்ல போயிட்டுலாம் நம்ம போட முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட்டிங், அபிஷியல் ஓட்டிங்க வச்சு நம்ம எதுவுமே லாஸ்ட் டைம்லலாம் எதுவும் பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் இன்னைக்கு மதியத்துக்கு மேல ரிசல்ட் ஓரளவு தெரிஞ்சிரும்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எலிமினேட் ஆகுறாங்கன்னு.